நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, இன்றைய தினம் பார்க்க இருப்பது ஒரு அன்பருடைய ஜாதகம். அவர் என்னிடத்தில் ஏற்கனவே 4 வருடத்திற்கு முன் அலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்னிடத்தில் ஜாதகம் பார்த்த பரிச்சையும் உண்டு. மீண்டும் கடந்த வாரம் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு பார்க்கிறார். அவர் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாகவே சிங்கப்பூரில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பர். சிங்கப்பூரில் நல்ல ஒரு உன்னதமான வேலையில் இருக்கிறார். இவர் பிறந்தது பாருங்கள் 1991 பிறந்தவர். ஆனால் திருமணம் ஆன இளம் வயதிலே இவருக்கு திருமணம், சொந்தத்தில் தான் இவருக்கு திருமணம் முடிக்கப்பட்டது. முடித்த நாளில் இருந்து நான் வெளிநாட்டிலே தான் இருக்கிறேன். நீங்கள் சொல்லுவீங்களே, இந்த மகர லக்னத்துக்கு 7 குருவும் சூரியனும் அமர்ந்தால் குடும்ப வாழ்க்கை பிரிந்தே வாழ்க்கை நடத்தணுன்றது மாதிரி, அந்த மாதிரி தான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறேன். நான் எப்போ தான் ஒன்று சேருவேன் அப்படின்னு அடிக்கடி அவர் ஏற்கனவே இடத்தில் கேட்ட பரிச்சையும் அந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவார். மீண்டும் அதே போன்று கடந்த வாரம் அவருடைய முதலாவதாக அவருடைய கிரகத்தினுடைய அடைவை சொல்லுகிறேன். அவர் பிறந்தது 28/7/1991 தஞ்சாவூரில் பிறந்தவர். டைம் 7:30 PM, மாலை பொழுது, இரவுல பிறந்தவர். பிறந்த லக்னம் பாருங்கள், மகர லக்னம், ராசி கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம். பாதம் 2 வருடம் 9 மாதம் 5 நாள் மட்டும் செவ்வாய் திசையினுடைய இருப்பு அவருக்கு நடைமுறையில் இருந்தது. அப்போ கும்பத்தில் இருக்கக்கூடியது 1, கும்பராசியிலே 3ஆம் பாதத்திலே பிறந்தவர், அவிட்ட நட்சத்திரம். அப்போ செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை முடிஞ்சு இப்போ குரு திசையில் ஃபைனல் புத்திக்கு முந்தின புத்தி செவ்வாய் புத்தி நடக்குதுங்க. 2025 12ஆவது மாதம் வரலாம். அப்போ இவருக்கு இளம் வயதிலே திருமணம், கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது. 13 வருஷத்தில் டக்குன்னு கல்யாணம் ஆனதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் வேலை கிடச்சிது. சிங்கப்பூரில் வேலையில் இருக்கிறார். இவர் 1 வருஷமோ இல்லை 2 வருஷம் கழித்து வருவார். வந்தார்னா பிரச்சனை தான். அப்போ கல்யாணம் ஆனவுடனே மனைவியை சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஆண்டுகள் அங்கே இருந்திருக்கிறாரு. கணவன் மனைவிக்கு அடிக்கடி வருத்தங்களும் துயரங்களும் இருந்ததுனால மீண்டும் மனைவி தன்னுடைய வீட்டில், அதாவது தன்னுடைய அம்மாவோட தன்னுடைய தாயோட இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் விட்டுட்டு இவர் மட்டும் வெளிநாடு. அதில் ஒரு குழந்தையும், ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் உண்டு. அடிக்கடி 2 பேர்களுக்குள்ள ஃபோன் மூலமே இவர்களுக்கு பிரச்சனை வரும். இதை கிரகத்தினுடைய அடைவு பாருங்கள். அது மகர லக்னம், லக்னத்திலே சனி, 2இல் சந்திரன், 6ஆம் பாவத்திலே கேது, 7இலே பாருங்கள் குருவும் சூரியனும். அப்போ ஆடி மாதம் பிறந்தவர். 8ஆம் பாவத்திலே செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லாமே 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது. அப்போ 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு தர்மகர்ம பஞ்சம யோகமும் விழுந்திருக்குது. அவமான சின்ன ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அட்டமாதிபதி 7இல் போய் அமர்ந்தது ஒரு வகையில் குற்றம். 7இல் விரையாதிபதி போய் நடந்தது, அமரப்பெற்றது மட்டுமல்ல, இப்போ நடைமுறையிலே குரு திசை இவருடைய வாழ்க்கையில் 3 வருஷம் இருப்பு, 2 வருஷம் 9 மாதம் செவ்வாய். அப்போ அது ஒரு 3 வருடமாக வைத்தால் அது ஒரு 18, 21 வயசில் அவருக்கு கல்யாணம். கல்யாணம் ஆன நாளிலிருந்து 13 வருஷமாக பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. காரணம் என்ன? பிரிஞ்சு வாழ்க்கை நடத்தினால் இவர்கள் அடுத்து வரக்கூடிய 16 ஆண்டுகளை கடந்து ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய தன்மை உருவாக்கும். இல்லைனா இவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் காரண காரியமே இருக்காது, பிரிவினை கோட்டில் போய் நின்றுக்கும். நேரம் கல்யாணம் ஆகி பிரிஞ்சே இருக்கணும்னா பிரிஞ்சேதாயா நான் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறேன். கல்யாணம் இல்லை, ஒத்துமையாகவே இல்லை. ஃபோன் மூலயமாவே எங்கள் 2 பேருக்குள்ள பெரும் பிரச்சனை ஏற்பட்டு தகாத வார்த்தைகளை ஃபோன் மூலமாகவே நானும் அவ்வளோ பரிமாறிக்கிறோம். இது எந்த அளவில் போய் முடியும்னே தெரியல. ஊருக்கு நான் நிம்மதியாக இருக்கலான்னாலும் 2 பேர்களுக்கு 1 மாதம் 1.5 மாதம் பிரச்சனை ஏற்பட்டு போயிடுது. அப்பா நான் அந்த நாட்டுக்கே போகிறேன்னு திரும்பி வந்துடுறேன். அப்புறம் 2 பேர்களுக்கு ஃபோன் மூலயமா உறவுகள் நீடிக்குது. இப்படியே போயிட்டுருக்குதுங்க அப்படின்னு சொல்லி கடந்த 5 வருஷமாக அவர் அந்த புலம்பல் மீது இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்கணும்னா, இன்னும் ஒரு 3 வருஷம், 13 வருஷம் தான் நீ முடிச்சிருக்க, இன்னும் ஒரு 3 வருஷம் 3.5 வருஷம் பேலன்ஸ் இருக்குது. அது வரலாம். இந்தியா பக்கமே தமிழ்நாட்டு பக்கம் தலை வச்சு படுக்காத, வா தமிழ்நாட்டுக்கு வரலாம். நீங்கள் உங்கள் மனைவியின் இடத்துல போய் பார்த்தீங்கன்னா உங்கள் சங்கடங்கள் துயரங்கள் தான் வரும். கடந்த வாரம் என்ன கேட்குறார் ஃபோன் பண்ணி, ஐயா என் மனைவிக்கு எனக்கும் பிரச்சனைகளில் உருண்டு போகிறது உண்மை, எனக்கு ஒரு மனசில் ஒரு அச்சம்,
அப்படின்னாரு. என்ன தம்பின்னு, இது மாதிரி என் மனைவி மேலே ஒரு டவுட் எனக்கு வருது அப்படின்னார். என்ன டவுட்டு அப்படின்னா, இல்லை என் தாயார் ஃபோன் பண்ணி மனைவியினுடைய நடத்தையில் ஒரு சந்தேகம் அப்படிங்கிறார். அதாவது கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ஒதுக்கி தள்ளு. இப்போ இருக்கக்கூடிய கட்டத்தில் உன் மனைவியோட போய் நீ அதையும் இதையும் கேட்டீங்கன்னா மொத்தமாக உங்கள் வாழ்க்கை போயிடும். ஆகாத நேரம் உங்கள் 2 பேருக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. உச்சக்கட்டத்தினுடைய விளிம்பில் இருக்குது. அம்மா பேச்சையோ மற்றவங்க பேச்செல்லாம் கேட்காத, அப்படியே விட்டுடு. இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், நல்லா வாழ்க்கை இருக்குது, சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருத்தரை பேச முடியாது, வேண்டாம் அதை விட்டுருங்க. குப்பையை கலர்னா என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னும் டைம் 3 வருடத்துக்கு உங்களுக்கு பாதகம் இருக்குது. வந்தால் தேவையில்லாத பிரச்சனையை கலப்பாதீங்க, இதை இப்படியே விட்டுருங்க. நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. இன்னும் 3.5 ஆண்டுகளுக்கு இந்த பக்கம் வராதிங்க. வந்தீங்கன்னா நிச்சயம் விவாகரத்து கோர்ட்டில் போய் நிற்கும். தப்பு நடந்துடும். அந்த நேரம்தான் நெருப்பு அணையும். எந்த காலகட்டத்தில் தணல் அது கம்ப்ளீட்டாக போகும்னு எனக்கு தெரியும். இப்போதைக்கு நீங்கள் 2028 முடியாமல் இந்த பக்கம் வராதிங்க. அப்போ வந்தீங்கன்னா குடும்பத்தோடு விட்டு, நீங்கள் குழந்தைங்கள்லாம் இருக்குது, யோசனை பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தில் சில களங்கங்கள் இருக்குது. 7 அட்டம ஸ்தானத்தில் அட்டமாதிபதி 7 இருந்தால் களங்கமான வாழ்க்கை நடத்தணுன்றது விதி. 7 குரு இருக்குது. ரொம்ப ஓவராக பிரச்சனையை பண்ணி மாட்டிக்காதீங்க. இது இப்படியே விடுங்க. நான் வந்த பாம்பு அப்படியே போயிடும் வெளியில். இல்லை அதை அடிக்கிறேன் துன்புறுத்துறேன்னு போனீங்கன்னா அவங்க நிச்சயமாக அது எதிர்த்து கட்டாயம் கொத்திரும். அதனால் வாழ்க்கை போயிடும் அப்படின்றது விளக்கத்தை சொல்லி இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்களா, 7ஆம் இடத்துல கிரகங்கள் என்ன உட்காந்துருக்கு, சூரியன். அதான் அட்டமாதிபதி 7இல் விரையாதிபதி 7இல் இருந்தால் கணவன் மனைவி ரீதியான உறவுகள் பாதிக்கும். பிரிவினைக்கு எந்த ரூபத்தில் வேண்டுமென்றால் காரணங்கள் வரலாம். கருவூலம் இல்லாமல் காரணங்கள் உருவாகாது. உனக்கு பொண்டாட்டி ஸ்தானமே உன் ஜாதகத்தில் கிடையாது. அப்படி இருக்கிற பேருக்கு மனைவின்ற ஸ்தானம் உன் ஜாதகத்தில் நிரந்தரமாக நிலைக்கணும். நீயும் நல்லா இருக்கணும்னா இந்த பக்கம் வராத தம்பின்னு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஜாதகங்களை பார்க்கும்போது எனக்கு தெரியும். பிரிந்து பிரிந்து வாழ்க்கை நடத்துகிறவர்களெல்லாம் அதே போன்று கணவன் மனைவி நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இல்லை கணவனை பாய்ச்சலும் இல்லை மனைவியை பாய்ச்சலும், இதெல்லாம் 7 இருக்குது. இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷனை தான் அந்த திருமண பந்தத்தில் என்னிடத்துல பார்க்க வர வேண்டிய கிளைண்ட்டுக்கிட்ட நான் மேட்சே பண்ண மாட்டேன். என்ன சார் 7ல் எனக்கு குரு உச்சம்தானே சார், குரு நல்லவன்ல, இப்படியே அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டதே மிகப்பெரிய ஆபத்து. ஒரு ஜோதிடம் என்பது முழுமையாக தெரிஞ்சுக்கிறத விட அது விட்டுருவோம். அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டாலே அது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். உச்சம்தான். என்ன லக்னத்துக்கு, மகர லக்னத்துக்கு குரு உச்சம் ஆகலாமா? திருதிய விரையாதிபதி அவன் எங்கே வந்து உட்காந்துருக்கான், 7ல். யாருடைய ஸ்தானத்தில், மனைவி ஸ்தானத்தை. லைஃப் பார்ட்னரை காலி பண்ணணும். இந்நேரம் கல்யாணம் உனக்கு ஏதுயா, பொண்டாட்டி ஏது, குலமேது, கோத்திரம் ஏது, பேருக்கு இருக்கா இல்லை. 2வது 7ல் வேற சங்கமித்தது என்ன, சூரியன் அட்டமாதிபதி 7ல். இன்றைக்கும் பேருக்கு குடும்பம் இருக்குது, ஒரு குழந்தை இருக்குன்னா இந்த 8ல் இந்த செவ்வாயும் புதனும் சுக்கரனும் அமரப்பெற்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்றைக்கி உனக்கு குடும்பம். ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு தர்மகர்ம பஞ்சம் விழுவோம். கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 2ஆம் இடம் குடும்பத்துக்கு. இன்றைக்கி நல்ல சம்பாத்தியம் இருக்குது, நல்ல பொருளாதாரம் உங்ககிட்ட இருக்குது. வெளியேற போகிற துன்பத்தை வீட்டுக்குள்ளே விட்டுற வேண்டாம். இன்னும் 3.5 வருஷ காலம் வெயிட் அண்ட் சி, பொறுமையாக இருங்க. அதுக்கு பிறகு நல்ல ஒரு வாழ்க்கை பயணம் அமையும். இங்கே தப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியுது அன்பர்களே. அவருடைய ஜாதகத்துடைய நியதியை பாருங்கள். என்னுடைய மாணவ கண்மணிகளுக்கு நான் சொல்கிறது என்னன்றது நல்லா புரியும். ஒரு வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள், சூறாவளிகள் உள்ளே வரும். அது வந்தது எப்போ போகும், என்ன மாதிரி பிரச்சனை, இந்த நேரத்தில் நம்ம போய் லாக் ஆகலாமா அப்படிங்கிற சூழ்நிலை இங்கே நடக்குது. பின்னாடி ஒரு வளர்ச்சி இருக்குது. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.